ஹாய், நம்ம இன்னைக்கு எப்படி ஒரு சாரியை வந்து ப்ளீட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். சாரி ப்ளீட்டிங்கில் ஃப்ளாட் ப்ளீட்ஸ், ஃப்ளஃபி ப்ளீட்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஃப்ளாட் ப்ளீட் தான். இதில் வந்து நம்ம எப்படி பல்லு ப்ளீட்ஸ் எடுக்கணும், அப்புறம் வந்து எப்படி செஸ்ட் ப்ளீட்டோட ஸ்ப்ரெட் எப்படி பண்ணணும் பேஸ்ட் ஆன் த மெஷர்மெண்ட்ஸ், அப்புறம் எப்படி அவங்களோட சென்டர் ப்ளீட்ஸ் எப்படி எடுக்கணும். ஸோ இந்த விஷயங்களை எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஃபஸ்ட்டு நமக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்ற விஷயங்களை நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துப்போம். மெஷரிங் டேப் வேணும். ஸோ இது எதுக்காக அப்படின்னா, உங்களோட கஸ்டமரோட மெஷர்மெண்ட்ஸ் வச்சு நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மெஷரிங் டேப் தேவை. அந்த மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு மெஷரிங் டேப் தேவை. இப்போ மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு அவங்களோட பல்லுவோட நீளம் எவ்வளோ அப்படின்றத எடுக்கணும் நம்ம. ஸோ வந்து அவங்களோட ஷோல்டரில் நீங்கள் உங்கள் டேப் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி அவங்களோட ஷோல்டரில் நீங்கள் போட்டுக்கிட்டு, ஸோ அவங்கக்கிட்ட அவங்களோட லென்த் வந்து நீங்கள் கேட்கலாம். ஸோ எவ்வளோ வேணும் அப்படின்றது. ஸோ ஐல் ஷோ யூ. நான் உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன். ஸோ மேக்ஸிமம் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவல் கேட்பாங்க. இதுதான் ஸ்டாண்டர்ட் லெவல். சில பேர் இன்னும் கீழே கேட்பாங்க. ஸோ அது அவங்களோட ப்ரெஃபரன்ஸை சார்ந்தது. அந்த அளவுக்கு நீங்கள் டேப்பை இறக்கிட்டு, ஸோ நீங்கள் ரிவர்ஸில் டேப்பை இறக்குனீங்கன்னா போதும். லைக் 1 கீழே பார்த்து இப்படி இறக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஷோல்டர்லேயே பார்த்துக்கலாம் உங்களோட மெஷர்மெண்ட் இன்ச்சஸில். இது வந்து ஷோல்டரோட பல்லு ப்ளீட்டோட லென்த். நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்து இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட செஸ்ட் ஸ்ப்ரெட். சில பேர் பார்த்தீங்கன்னா அபெக்ஸ் டு அபெக்ஸ் கேட்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி வேணும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு எவ்வளோ வேணுமோ, ஸோ அவங்களோட ப்ரெஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து செஸ்ட் ஓட விட்த்தை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அகெயின் அனதர் மெஷர்மெண்ட் உங்களுக்கு தேவை என்ன அப்படின்னா, ஷோல்டர் டு பஸ்ட். ஸோ ஷோல்டர்லேருந்து பஸ்ட்டு, பிகாஸ் இந்த அளவுலேருந்து தான் நம்ம ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். ஸோ ஷோல்டர் டு பஸ்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தேவை. இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன மெஷர்மெண்ட் தேவை அப்படின்னா, அவங்க சாரி கட்டுவாங்க இல்லையா, ஸோ அதோட சர்க்கம்ஃபரன்ஸ் உங்களுக்கு தேவை. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலி சில அப்பர் ஹிப்பில் கட்டுவாங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டில் கட்டுவாங்க. ஸோ அவங்க அப்பர் ஹிப்பில் கட்டுறாங்கன்னா நீங்கள் அப்பர் ஹிப்போட நேர, ஸோ அந்த போன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த அளவுக்கு நேரம் எடுங்க. சில பேர் வேஸ்ட்டில் கட்டுறாங்க அப்படின்னா வேஸ்ட்டோட சர்க்கம்ஃபரன்ஸ் எடுத்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி பின்ஸ் தேவை. சேஃப்டி பின்ஸ் நான் எந்த மாதிரி சூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, சாரியோட பார்டர் கலர், லைக் சில பேர் கோல்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க, சில பேர் அந்த ப்ரொக்கேட் கலர், சாரியோட ப்ரொக்கேட் கலருக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணுவேன். இல்லை பார்டர் கலர் அந்த மாதிரி. சில சாரீஸில் பார்த்தீங்கன்னா ஏதோ கோல்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க, சில இதில் பார்த்தீங்கன்னா காப்பர் யூஸ் பண்ணியிருப்பாங்க, இன்னும் சில இதில் பார்த்தீங்கன்னா சில்வர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து சேஃப்டி பின்னோட கலர் சூஸ் பண்ணுவேன். சேஃப்டி பின்னோட கலர் மட்டும் முக்கியம் இல்லை இதில். இதில் உங்களுக்கு ஒரு 2 விஷயம் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, சேஃப்டி பின் நீங்கள் என்ன கலர் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். பட் சில கலர் உங்களுக்கு அவைலபிளாக, இப்போ காப்பர்லாம் பார்த்தீங்கன்னா ரேர் அவைலபிலிட்டி, சம்டைம்ஸ் இங்கே கிடைக்கிறது இல்லை. ஸோ அதனால் நான் காப்பர் பார்டருக்கு சம்டைம்ஸ் கோல்டு, சில்வர் அப்படி மாற்றிப்பேன். பட் சில்வர் அண்ட் கோல்டு பார்டர் வரும்போது கரெக்டாக யூஸ் பண்ணுவேன். ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அந்த பின்னோட சைஸ். சில பேர் பெரிய பின் யூஸ் பண்ணுறாங்க. பட் பண்ணும்போது பெரிய பின் யூஸ் பண்ணும்போது அதில் ஒரு ப்ராப்ளம் வருது. ஒரு மேஜரான ப்ராப்ளம். அதை சில பேர் நோட்டீஸ் பண்ணுறதில்ல. என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பின் யூஸ் பண்ணும்போது உங்களோட சாரி ஓட அந்த ஹோல் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு அந்த மார்க்கிங் அப்படியே பெர்மனெண்ட்டாக இருக்கிறது நான் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நான் பெரிய பின்னை அவ்வளோவா அவாய்ட் பண்ணுவேன். பட் சில கஸ்டமர்ஸ் வந்து எங்களுக்கு எக்ஸ்ட்ரீம்லி வந்து நம்பர் ஆஃப் ப்ளீட்ஸ், ஷோல்டர் ப்ளீட்ஸில் நம்பர் ஆஃப் ப்ளீட்ஸ் ஜாஸ்தி வேணும்னு கேட்பாங்க. ஸோ அப்படி நம்பர் ஆஃப் ப்ளீட்ஸ் நம்ம ஜாஸ்தி கொடுக்கும்போது அந்த திக்னஸ் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அந்த திக்னஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த மாதிரி சின்ன பின் உள்ளே இறங்காது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும்போது, இந்த நம்பர் ஆஃப் ப்ளீட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்போது வி டோன்ட் ஹேவ் அன் ஆப்ஷன். நம்ம கண்டிப்பாக பெரிய பின்னுக்கு தான் போய் ஆகணும். மற்றபடி நீங்கள் சின்ன பின் யூஸ் பண்ணுறது சாரிக்கும் சேஃப் அண்ட் ஷார்ப்பாகவும் உள்ள இறங்குது. ஸோ அதை நோட்டீஸ் பண்ணேன். ஏன்னா நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு நியர்பை கிடைக்கிற பிராண்ட்ஸில் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஸோ எனக்கு கிடைக்கிற அதே இது உங்களுக்கு அங்கே கிடைக்குமான்னு தெரில. ஏன்னா சில சின்ன பின்னும் பார்த்தீங்கன்னா, சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே சாரியில் குத்தும்போது பின்னெல்லாம் வளையிற பின்ஸ் கூட இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் தான் அதை செக் பண்ணி எடுத்துக்கணும், பேஸ்ட் ஆன் யுவர் ப்ரெஃபரன்ஸ். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்மளோட சாரியை சேஃப்டியாக ஹோல்ட் பண்ணணும். இப்போது நான் எல்லாம் ப்ளீட் பண்ணும்போது சில பேர் டோரில் பண்ணுவாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. சில பேர் டேபிள் ஹெட்டில் பண்ணுவாங்க. சில பேர் இந்த மாதிரி, நான் எல்லாம் இந்த பாட்டிலில் வச்சு பண்ணுவேன். உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு பிளேஸில் இருந்து நீங்கள் அதை கிளிப் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக உங்களுக்கு கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஒரு
கிளிப் தேவைப்படும். நம்ம ரெகுலர் கிளிப்பில் இருந்து இது கொஞ்சம் ப்ரீப்ளீட்டிங் கிளிப் நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே இது கிடைக்கும், உங்களுக்கு மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதையும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போது சாரியை எடுத்து அதை எப்படி மார்க் பண்ணுறது, கஸ்டமரோட மெஷர்மெண்ட்ஸ் வச்சு எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். உங்களோட பின்னை வந்து நீங்கள் அன்பின் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் மார்க் பண்ணும்போது இமீடியட்டாக யூஸ் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் கஸ்டமரோட மெஷர்மெண்ட் சார்ட் எடுத்துக்கிறேன். ஸோ அவங்களோட பல்லு லென்த் வந்து 44 கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ அவங்களோட சாரி எடுத்துக்கலாம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட சாரி. ஸோ இவங்களோட பல்லு லென்த் பார்த்தீங்கன்னா 44 கேட்டிருக்காங்க. எடுத்த உடனே உங்கள் பல்லு போர்ஷனை பிடிங்க. ஏன்னா உங்கள் பல்லு போர்ஷன் கண்டுபிடிக்கிறது ஈஸி தான். ஸோ மோஸ்ட்லி பல்லு போர்ஷனில் தான் உங்களுக்கு டிசைன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களோட பல்லு போர்ஷனை கண்டுபிடிச்சிருங்க. ஸோ இப்போ பல்லு போர்ஷனோட ஒரு எண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ இது நார்மலாக கீழே வர சைடு இல்லையா, ஸோ இது மேலே வர சைடு இல்லையா. ஸோ இந்த மேலே வர சைடு எடுத்து, ஸோ இப்போ உங்களோட மெஷரிங் டேப் எடுத்துக்கோங்க. அண்ட் உங்களோட மெஷரிங் டேப் எடுத்துக்கோங்க அண்ட் ஒரு பின் கையில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ உங்களோட பல்லு லென்த் அவங்க கேட்ட அளவு வந்து பார்த்தீங்கன்னா 44. ஸோ அதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எண்டு பிடிச்சிக்கிறோம். நம்ம டேப்பை எண்டில் பிடிச்சிக்கிறோம். ஸோ நான் சொன்ன பார்ட்டில் நான் என்ன சொன்னேன், இந்த மேலே வர்ற அந்த பார்ட். ஸோ அதிலேருந்து அப்படியே நம்ம டேப் கீழே இறக்குறோம். டில் 44 வர்றது வரை நம்ம இறக்குறோம். ஸோ பார்த்தீங்கன்னா 44 பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துடுச்சு. ஸோ 44 நம்ம வந்த இடத்துல கரெக்டாக கையில் பிடிச்சிக்கோங்க ப்ராப்பராக. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த பிளேஸை பின்னை வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பல்லு லென்த் வந்து நம்ம இப்போ மார்க் பண்ணிட்டோம். ப்ரீப்ளீட்டிங்கோட ஃபுல் கோர்ஸ் ஆன்லைனில் எங்கள் கிட்ட அவைலபிளாக இருக்குது. நீங்கள் 249 பே பண்ணி எங்களோட ஃபுல் கோர்ஸ் ஆக்சஸ் பண்ணிக்கோங்க.